பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது விவஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட மீட்பு ரெடீம் என்பதை குறித்து தான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனை இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சங்கீதம் 25:22 கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் மீட்டுவிட வேண்டும் என்று கூறுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் என்றால் கர்த்தருடைய சுதந்திரத்தை குறிக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குத்தான் இக்கட்டும் துன்பம் நேரிடும். பிரியமானவர்களே, அந்த இக்கட்டினின்று ஆண்டவர் நம்மை மீட்டுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது என்று சங்கீதம் 49:9 கூறப்பட்டுள்ளது. நம்முடைய ஆத்தும மீட்பு ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. நம்முடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும். நாம் மரிக்கும் பொழுது நாம் கண்களை திறந்து பார்க்கும்போது நம் கர்த்தருடைய சமூகத்தின் முன் நிற்போம். பிரியமானவர்களே, அப்பொழுது நம்முடைய ஆத்மா மீட்பு அடைந்திருந்தால் மட்டும்தான் நம்ம அவரோடு கூட நம் பரலோகத்த ராஜ்யத்தில் வாழ முடியும். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மா மீட்பு அருமையானது என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை முது புயத்தினாலே மீட்டு கொண்டிருந்து சங்கீதம் 77:15 கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்தார். நம்மையும் கூட நம்முடைய பாவங்களிலிருந்து ரட்சித்து உயர்த்த ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மட்டுமல்ல, நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்திருளும் என்று சங்கீதம் 74:2 கூறப்பட்டுள்ளது. அவருடைய சபையும் மீட்டுக்கொண்ட உம்முடைய சுதந்திரமான கோத்திரத்தையும், அவருடைய சுதந்திரமான கோத்திரத்தை அவர் மீட்டுக்கொண்டார். அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களுக்காக தெய்வனே மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கமணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை ஆகிய நம்மை அவருடைய சுதந்திரம் வீதமாகிய நம்மை அவர் மீட்டுக்கொண்டார் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, அவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி மகிழ்கிறார் என்று சங்கீதம் 103:4 கூறப்பட்டுள்ளது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர் சுவாமி. நாங்கள் உம்முடைய சுதந்திரமான கோத்திரம் ராஜா, நீர் எங்களை எல்லாவித அக்கிரமங்களினின்றும் பாவத்தினின்றும் மீட்டுக்கொண்டீர் என்று நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீர், ரட்சித்தீர் சுவாமி. அப்பா, நீர் மீட்டுக்கொண்ட கோத்திரமாகி எங்களை நீர் மறந்து விடவில்லை சுவாமி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.